சார், அதாவது வாக்குப்பதிவு வந்து 70% குறைவாக வாக்குப்பதிவு இருக்கு. அதுல வேற கொஞ்சம் சில கூடுதலா இருந்துச்சு, அப்படி குறைவா இருந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த வாக்குப்பதிவு குறைவானது நல்லா அவசரத்தில் எதுவும் செய்தி சொல்லிட்டாங்க. அப்புறம் 69.84 ஒரு சில கருத்து கணிப்புல வந்து இப்போ திமுக, அதாவது இந்தியா கூட்டணிக்கு தான் தமிழ்நாட்டில் அதிக இடங்களை கைப்பற்றுங்கிற மாதிரி தான் வந்திருக்கு கருத்து கணிப்பு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? அதுக்கு மக்களுடைய கருத்து என்னங்கிறத ஜூன் 4ஆம் தேதி தெரிஞ்சிட முடியும். இதுக்கு நமக்குள்ளார இது தேவையில்லாத விவாதம். சார், அதிமுக நிர்வாகிகள் பல பேர் கடமைக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் தலைமைக்கு கீழே கட்டுப்படல அப்படின்னு சொல்லி இபிஎஸ் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? யாரு தலைமை? பொதுச் செயலாளருங்கிறது புரட்சி தலைவர் உண்மையான தலைமை. இப்போ கட்சி அபகரிச்சு வச்சிருக்கீங்கன்னா தலைவர் ஆக முடியுமா? இல்லை, அதான் தலைவர்னு போட்டுக்கிட்டு அது தலைவர் ஆக முடியாது. காலம் இன்னும் இது போன்ற பல பல இல்லை. இந்த இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், புரட்சி தலைவர் அந்த கட்சி அம்மா அவர்கள் கட்டி காத்த இயக்கம் இன்றைக்கு எவ்வளவு பலவீனமாக இருக்குன்னு தெரியும். ஒரு சில பழனிசாமி தலைமையில் ஒரு 5-6 பேர் அவர்களுக்கு சுயநலத்தால், பதவி வெறியால, துரோக புத்தியால் புரட்சி தலைவர் கண்ட இயக்கம் அம்மாவுடைய கட்சி இன்றைக்கு வியாபார நிறுவனம் போல ஒரு சிலருடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தப்படுது. இப்போ கூட பாருங்க, இந்த தேர்தலில் திமுக மீது எவ்வளவு மக்கள் எதிர்ப்பாக இருக்காங்கன்னு தெரியும். பழனிசாமியோட 4.5 ஆண்டு ஆட்சி மேலே இருந்த கோபத்தில் தான் மக்கள் திமுக திரும்பி இருக்குன்னு ஸ்டாலின் அவர்களிடம் வாக்கிட்டு இருந்தாங்க. தேர்தல் வாக்குறுதிகள்லாம் 90% மேல் நிறைவேற்றாம மக்களை ஏமாற்றிட்டு வர்றதுனால மக்கள் ரொம்ப கோபமாக. அது மாத்திரம் இல்லை, இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் போதை மருந்து வியாபாரம் ஆளுங்கட்சி நிர்வாகிகள் துறையோடு நடைபெறுவதுங்கிறது எல்லோரும் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். வருங்கால இளைஞர் சமுதாயத்தையே பாதிச்சிருக்கிற அளவுக்கு போதை மருந்து வியாபாரத்தை அந்த ஆட்சி வேடிக்கை பார்க்குது. நேற்று கூட பார்க்குறோம், போதை மருந்து கஞ்சா சாப்பிட்டு காவல்துறை அதிகாரிகளே தாக்குறாங்க. இன்னும் எத்தனையோ ஒரு விசித்திரமான நிகழ்ச்சியெல்லாம் அந்த ஆட்சியில் நடக்குது. அவர்கள் மேலே திமுகவின் மேலே உள்ள வெறுப்புணர்வை மக்களுக்கு தேர்தலில் பிரதிபலிச்சிருவாங்கிறதுனால தான் திமுகவும் பழனிசாமியும் கள்ள கூட்டணி வைத்துக் கொண்டு என்டிஏ கூட்டணியை ஜெயித்து விடக்கூடாதுன்னு அவங்க ஓட்டை பிரிக்கிறதுக்காக ரெட்டலைங்கிற புரட்சி தலைவர் கண்ட சின்னத்தை திமுகவுக்கு உதவி செய்யறதுக்காக பயன்படுத்தினாங்க. அது நீ ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பழனிசாமி திமுகவும் கள்ள கூட்டணி வைத்திருக்கிறார். ஏன்னா பழனிசாமி மேல கொடநாடு கொலை வழக்கு உட்பட பல பிரச்சனைகள் இருக்கு. இன்னும் ஊழல் வழக்குகள், முன்னாள் அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்குகள் பதிவிட்டு எங்களெல்லாம் கைது செய்கிறாங்கன்னு அவங்கள்ட்ட சரணாகதியாகி இந்த தேர்தலில் வேட்பாளர் இருக்கிறார். இது அம்மாவும் தலைவரும் கட்டி காத்த இயக்கம், திமுகங்கிற தீய சக்தியை எதிர்த்து உருவாக்கப்பட்ட இயக்கம், துரோகத்திற்கு எதிராக உருவாக்கப்பட்ட இயக்கம் இன்றைக்கு துரோகம் செய்வதற்காகவே ஒரு சுயநல கும்பலால் பயன்படுத்துறது. அதுதான் உண்மை. அதனாலதான் இன்னைக்கு திரு அண்ணாமலை அவர்கள் அம்மாவின் இயக்கம், தலைவருடைய இயக்கம், அது நல்ல உண்மையான தொண்டர்களிடம் சேர வேண்டுங்கிறதுனாலதான் அன்னைக்கு தேனியில் வந்தப்ப இந்த தேர்தல் ஜூன் 4க்கு அப்புறம் அது டிடிவி தினகரன் மூலம் உண்மையான தொண்டர்களில் போய் சேருன்னு சொன்னாங்க. அதை கூட சில பேர் கேட்டாங்க, இன்னொரு கட்சியை பற்றி பேசுறாங்க. இது அது கட்சியாக இருந்தால் பேச மாட்டாங்க. வியாபார நிறுவனமாக இருக்கிறப்ப அந்த தலைவருடைய இயக்கம், அம்மாவுடைய இயக்கம் இவ்வளோ ஒரு வீடாக போயிட்டு இருக்க, அது நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தில் தான் அன்னைக்கு திரு அண்ணாமலை பேசுறாரு. அவர் பாரதிய ஜனதா கட்சி வரணும்னு நினச்சா இந்த அம்மாவுடைய இயக்கம் அழிஞ்சு போன நமக்கு என்னன்னு இருப்பார். ஆனால் அவங்களுடைய பிஜேபிக்கு அந்த எண்ணம் கிடையாது. அந்த இயக்கம் நன்றாக இப்போ பழனிசாமி அதை அழிச்சிட்டு இருக்காருன்னு தெரியும். அவர் பேசுகிறாருன்னா அம்மாவுடைய இயக்கம், தலைவர் கண்ட இயக்கம் உண்மையான தொண்டர்களிடம் அது அவர்கள் யாரை தலைவராக இருப்பாங்களோ அதை ஏற்கட்டுங்கிறது தான் டிடிவி தினகரன்கிட்ட போய் சேருன்னு சொல்றது. நான் அதை உண்மையான தொண்டர்கள் கட்சியில் கூட சேர்த்துருவேங்கிற நம்பிக்கை இருக்கு. சரி, இப்போ கூட்டணி கட்சி சார்பில் எல்லாரும் நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் போடுறாங்க? நான் ஒரு மாநில கட்சி, நான் இங்கே என்னால் முடிஞ்ச அளவு தொகுதிகளுக்கு போகிறேன். கூட்டணி கட்சி தலைவர் போகிறாங்கன்னா அண்ணாமலை போகிறாங்கன்னா தேசிய கட்சியுடைய மாநில தலைவர், அவங்க எல்லா இடத்துலையும் போட்டிடுறாங்க போகிறாங்க. நாங்கள் போடுறாங்க, கோயில் கோயிலாக வந்துட்டு போகிறாங்க.
வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் யாருக்கு? நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ பாஜக கூட்டணிக்கு? எங்க கூட்டணிக்கு நிறைய இடங்கள்ல நாங்க உறுதியாக வெற்றி பெறுவோம். அது போல எங்களுடைய வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கு. அதிமுக எனக்கு தெரிஞ்சு 40 தொகுதிகள்லையும் 3வது இடத்துல.